கள்ளக்குறிச்சிக்கு அழாத கண்கள், ஆவண படுகொலைக்கு அழாத கண்கள், விமான சாகச நிகழ்ச்சிக்கு 5 பேர் சேர்த்ததுக்கு ஒருத்த வீட்டுக்குள்ள எவனும் எட்டி பார்க்கல. அன்னைக்கெல்லாம் இந்த கண்கள் அழல. இப்ப கரூர்ல மட்டும் அவசர அவசரமா இந்த கண்கள் எப்படி அழுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் வேணும்ல. நான் கேட்கிறேன், உளவுத்துறை உனக்கு உளவுத்துறையோட வேலை என்ன? 10,000 பேர் எழுதி கொடுத்தாங்க சார். நாங்கள் 10,000 பேருக்கான ப்ரொடெக்ஷன் 500 பேர் தான் சார் கொடுப்போம். 10,200 வந்தாருன்னா அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் போலீஸ் சொல்லுமா? நீங்கள் சொன்னதே ஒருத்தர் கேட்க மாட்டேன்றாங்கன்றது 4 வாட்டி அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். 5வது வாட்டி அவன் கேட்க மாட்டான்றதை உங்களுடைய உளவுத்துறை சொல்லாமையே விட்டுது. ரூபா 10 ரூபான்னு சொல்லி விஜய் பாடுறாரு. 10 ரூபா 10 ரூபான்னு பாடிய 2 செகண்ட்ல செருப்பு வருது. பாடிய 5 செகண்ட்ல தடியடி நடக்குது. பாடிய 10 செகண்ட்ல லைட் ஆஃப் ஆகுது, கரண்ட் ஆஃப் ஆகுது. உடனுக்குடன் ஏன் இதை செய்யறீங்கன்னா சட்டப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கான பலன்க. இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு போனார்ல உதயநிதி, என்ன உணர்வு இருக்கு அவர்கிட்ட? துபாய் பறக்கிறாரு, இங்க இறந்துட்டாங்கன்னா உடனே வராரு, உடனே வந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்து நான் ஆறுதல் சொல்லிவிட்டேன், ஷார்ட் ஓகேப்பா, ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்றேன், கிளம்புறேன், போயிட்டாரு. நியாயத்தின் பக்கமாக தான் இருக்காங்க. நியாயத்தின் பக்கமாக இருந்து அதற்கான கேள்விகள் இருக்கிறாங்க. எப்படி காரணம் பண்றாங்கன்ற தயவு செய்து புரிஞ்சுக்கணும். எடப்பாடி அவருக்கு சொன்னார், அடுத்த முறை ஆம்புலன்ஸ் நோயாளி இல்லாமல் வந்தா அந்த டிரைவரையே நோயாளியை போட்டு அப்படி அனுப்புங்கன்னு சொல்லி தட்டினார். அதே ஆம்புலன்ஸ் தான் இதுலேயும் ப்ராப்ளம். அன்பில் மகேஷ் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, செந்தில் பாலாஜி உட்காந்து அப்படியே அமாவாசை மாதிரி அப்படியே இருக்காரு. அவர் அப்படியே ட்ரோன்ல போடுற அமாவாசை மாதிரி அவரை உட்காந்து அவர் ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற நடிகர். அவர் பயங்கரமா நடிக்கிறார் நம்ம அன்பில் மகேஷ். ஜம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு தான் வராங்க. குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் செய்தது சரிதான், அமைதியா போயிட்டார் ஏர்போர்ட்ல, பத்திரிகையாளர்கள் சந்திக்காம இருந்தது சரிதான், அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாருன்னு தெரியாது, அவரையும் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி இதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. உங்க கருத்து என்ன சார் இதை பத்தி? இல்லை, இப்போ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருச்சு. அந்த இடத்துல விஜய் மக்களை சந்திக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கேயும் காவல்துறை அறிவுறுத்திருக்கோம். அவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் காவல்துறையும் அவங்க கூட இருக்க ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளும் இங்கே நீங்கள் இருப்பது ஒரு பாதுகாப்பாக இருக்காது. ஒரு அசாதாரண சூழ்நிலையில் 40 பேர் இறந்துட்டாங்க, என்ன நடக்கும்னு தெரியல. ஒட்டுமொத்த கரூரே அலுவலப்படுது. எல்லாருமே இது எதனால் நிகழ்ந்தது, யாரால் நிகழ்ந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிகழ்வு. எல்லாருமே ஒரு கோபமாக இருப்பார். இந்த டைமில் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட விஜய் அவர்கள் நான் போய் கரூர் மக்களை சந்திக்கிறேன்றது கோர்ட்டில் போய் கேட்குறாரு, எங்க பாதுகாப்பு வேணும். ஏன்னா இங்க இருக்க மாநில அரசு மேல் நம்பிக்கை இல்லை அவருக்கு. இப்போ ஒரு அசம்பாவித நிமிஷம் தான் யார் ஒய்ப்பதிவு பாதுகாப்புல இருந்தாலும் ஒய்பிரிவு பாதுகாப்பை மீறி நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது அன்னைக்கு நடந்த நிகழ்வு விஜய் அங்கிருந்து கிளம்புனது ரைட்டா தப்பான்றது மக்கள் பார்வையில் விட்டுருவோம். ஆனால் அவர் பாதுகாப்பு முக்கியன்றது அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன அறிவுறுத்துறாங்களோ அதுபடி தான் அவர் நடக்க முடியும். அவரால் டிசிஷன் எடுக்க முடியாது. அவரை பாதுகாக்க வேண்டிய பணியில் ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அவரோட தொண்டர்பட இருக்கிறாங்க, பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல விட்டு நகர்ந்துன்னு கூட இருக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர் அந்த இடத்துல மக்களை சந்திக்காமல் போனதை வைத்து நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் முன்வைக்கிற திமுக, கள்ளக்குறிச்சிக்கு யாருமே போகலையே, அதை முன்வைக்குவாங்களே? இங்கே ஏதாச்சும் 40 பேர், அங்கே 64 பேர் செத்தான்ல, அதுவும் போலீஸ் நிலையத்திலிருந்து எட்டி பார்க்குற தூரத்தில் சாராயம் கட்சி விற்கிறான். அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரார். எங்களுடைய கள்ளக்குறிச்சியில் இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவை ஏற்றுட்டு இதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கிடப்பில் போட்டு அதுக்கான அனுமதியை சபாநாயகர் கொடுக்கல. அதோட விளைவு இன்னைக்கு நம்ம 65 பேர் 67 பேர் இழந்தமா இல்லையா? அன்றைக்கு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில் வந்துருச்சுன்னா போலீஸ் துறை தன் கைவசம் எதிர்க்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும். நடக்குதுன்னு சொல்லணும், நடக்கலன்னு சொல்லணும். அப்படி நடந்தா நாங்கள் கண்டிக்கிறோம், இல்லாட்டி அது உடனடியாக அது மேல் நடவடிக்கை, கள்ளச்சாராயம் இனிமேல் அந்த இடத்துல புழங்காத அளவுக்கு நாங்கள் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துறோன்ற ஒரு பதிலை சொல்லியிருந்தா காய்ச்சலவனுக்கு பயம் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா. ஒரு இது ஏதோ ரோட்ல போறவன் போய் எடுத்துன்னு போய் சட்டமன்றத்தில் மொட்டைக்கடை ஜாசி போடல, இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சல் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ என்னுடைய தொகுதியில் இப்படி நடக்குதுன்ற ஆதங்கத்துல கொண்டு போய் சட்டசபையில் கொடுக்குறாரு. அதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்காம 65 பேர் 67 பேர் செத்தாங்களே, நீங்க போக வேண்டியதானே? அதுதானே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு. கள்ளக்குறிச்சிக்கு அழாத கண்கள், ஆவண படுகொலைக்கு அழாத கண்கள், விமான சாகச நிகழ்ச்சிக்கு 5 பேர் சேர்த்ததுக்கு ஒருத்த வீட்டுக்குள்ள எவனும் எட்டி பார்க்கல. அன்னைக்கெல்லாம் இந்த கண்கள் அழல. இப்ப கரூர்ல மட்டும் அவசர அவசரமா இந்த கண்கள் எப்படி அழுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் வேணும்ல. உண்மையா தானே? கண்டிப்பா. எல்லாமே உடனே 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 எப்படி நடக்குது?
கூட்டம் நடந்துட்டுருக்கு, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் கொண்டால் மக்களுக்கு எல்லாம் புரியும். இப்போ ஒரு ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் சின்ன பசங்க 2 பேர் விளையாடுறாங்க. அந்த ரோட்டில் போக்குவரத்து போயிட்டு வண்டி வந்துட்டுருக்கு. அந்த சின்ன பசங்களை போகிறவன் சொல்லுவான், எப்பா இங்கே கிரிக்கெட் விளையாடாதப்பா, இது வந்து பொது வாகனம் போயிட்டு வரணும், மேலே அடிப்படும்பா, இது போடணும், அந்த மாதிரி வந்து அறிவுறுத்து போவான். அதே மீறி விளையாடுறப்ப என்ன சொல்லுவான், தம்பி விளையாடக்கூடாதுப்பா, நீ தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுப்பான். அவன் விளையாடுறான், பொது போக்குவரத்தில் அவன் விளையாடுறான்னா லாரி ஏற்றி கொண்டு போமா நம்ம? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ 10,000 பேர் வருவான்னு சொல்கிறான். அவன் 10,001 வந்துட்டா, 10,000 பேர் தான் நீ பாதுகாப்புக்கு சொன்ன, 10,001 வந்துட்டா, என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இந்த காவல்துறை சொல்லுமா? கேள்வி இருக்குல்ல. விஜய் அவர்கள் வராதன்றாங்க கர்ப்பிணி பெண்கள், அவன் வரான் மீறி. விஜய் வந்து வண்டி மேலே ஏறாதரா, பணம் மரத்து மேலே ஏறாதன்ற தலைவர் சொல்றாரு, கேட்க மாட்டேன்றான். அவனுடைய வயது அந்த மாதிரி இருக்கு. அதற்கான அனுபவங்களை நீங்கள் 3 கூட்டங்களில் பெற்றிருக்கிறீர்கள். எங்க பெற்றிருக்கீங்க? திருச்சியிலையும் பெற்றுட்டீங்க. திருச்சியிலிருந்து அவரு பெரம்பலூர் போகவே முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துருது. ஏற்கனவே பூத் கமிட்டி மாநாடு இப்போ கோயம்புத்தூர் நடந்து அவரது ஒரு அனுபவம் இருக்கு. நாகப்பட்டினத்திலையும் பெற்றுட்டு இருக்கீங்க. அப்ப இங்க உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதா? நான் கேட்குறேன், உளவுத்துறை, உனக்கு உளவுத்துறையோட வேலை என்ன? 10,000 பேர் எழுதி கொடுத்தாங்க சார், நாங்கள் 10,000 பேருக்கான ப்ரொடெக்ஷன் 500 பேர் தான் சார் கொடுப்போம். 10,200 வந்தாருன்னா அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் போலீஸ் சொல்லுமா? நான் கேட்குறேன், சொல்லுமான்னு கேட்குறேன். 30,000 பேர் வந்துட்டாங்க, அதனால நீங்கள் எல்லாம் 30,000 பேர் வந்துட்டாங்க, போலீஸ் டிஸ்போஸ்ட், எல்லாம் வீட்டுக்கு போவீங்களா? என்ன கதை இது? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி, பொறுப்பு டிஜிபி உடனடியாக ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. 2,000 போலீஸாரை இப்போ கரூருக்கு அமைச்சிருக்கோம். எதுக்கு நீ இப்போ அனுப்புற? இப்போ 2,000 போலீஸார் என்ன பண்ண போறாங்க? டீம் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துருக்க போறாங்களா? எதுக்கே எப்போ அனுப்புற? 2,000 போலீஸ் இங்கே எப்போ அனுப்பணும்? நாங்கள் எதிர்பார்த்தது 10,000, ஆனால் 20,000 போய் 30,000 வந்துருச்சு. ட்ரோன்ல ட்ரோன் ஒன்று வாங்கி கொடுத்துருங்கல்ல. நேரமாக ஆகதான் மக்கள் அதிகமாக கூடி. அப்போ நேரமாக நீங்கள் டியூட்டி முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருப்பீங்களா? நேரம் ஆகுது, டியூட்டி முடிஞ்சிட்டு போவீங்களா? ஒருத்தர் தவறு இழக்கிறாரு, ஆனா உயிர் வந்து அது தாவேக்கா உயிராது, தமிழக மக்களோட உயிருங்க அது. நீங்க எங்க தாவேக்கா விஜய்ன்ற கான்செப்ட் உள்ள இருக்கீங்க? அப்படி இருந்தா கூட உள்ள போலீஸை உள்ள கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா கூட, அவ்வளவு போலீஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த அசம்பாவிதம் நடக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது போலீஸ் வந்து நல்ல கேளுங்க, தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு அம்சம் இருக்கு. நீங்க சும்மா அப்படி ரோடு நடந்த பேர் போலீஸ்காரன் பார்த்தா உங்களுக்கு மனசு படப்படக்கும். போலீஸ் சொல்றதை 99.9% கேட்பாங்க. ஒருத்தர் 2 பேர் கேட்காதுன்னு விடுங்க. அங்கே போலீஸ் வந்து ஒரு 100 பேருக்கு 100 பேருக்கு 10 போலீஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சிங்கன்னா, 2,000 பேர் வச்சிங்கன்னா நீங்கள் 200 கிட்டத்தட்ட 100 போலீஸ் வைக்கணும்ல. நான் சொல்கிற பாயிண்ட் உள்ள புரிஞ்சுங்க. 10,000 பேருக்கு உண்டான போலீஸ் தான் நீங்கள் இறக்கிறீங்க, ஆனால் 30,000 பேர் வந்துட்டான். அதற்குண்டான போலீஸ் படை எங்கன்னு நான் கேட்குறேன். சேலத்துலேருந்து வர வைக்கலாம், நாமக்கல்லேருந்து வர வைக்கலாம், கரூர்லேருந்தோ பக்கத்து எந்தெந்த ஊர்லேருந்தோ வர வச்சிருக்கலாம்ல. அவன் தவறு செஞ்சுட்டான். ஆனால் வந்து விஜய் செஞ்சது ரைட்டுன்னு நான் சொல்லலை. அவங்க சொன்னது மீறி தொண்டர்கள் வந்துட்டான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வராங்க. அவங்க கேட்டது கரூர் ரவுண்டனா தான் கேட்குறாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா 4 பக்கமும் வெளியே இருக்காங்க. நீங்கள் கரூர் ரவுண்டனா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆளுங்கட்சியான உதயநிதி அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ரோஷோ மட்டும் பர்மிஷன் தரீங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அந்த இடம் கேட்டாலும் பர்மிஷன் தராம எடுத்துன்னு போய் முட்டுச்சந்தில் உட்கார வைக்கிறீங்க வெளிச்சாமிபுரத்தில். அதே முட்டுச்சந்தில் விஜய் கொடுக்குறீங்க. இப்போ முட்டுச்சந்தில் விஜய் கொடுத்தீங்கன்னா கூட்டம் அவரை பார்க்க பப்ளிக் ஏறுறான். அந்த வீட்டில் கொடுத்துன்னு இருக்கவன் பக்கத்து வீட்டுக்காரன் விஜய் வரான். ஏன்னா தரையில் பார்த்தா திரையில பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு குஷி வருது. அதனால நீ சொன்ன 11 நிபந்தனைகளை நீ மீறிட்டன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவனுக்கு பாதுகாப்பு தர மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுல இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் நடத்த முன்னாடி தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களும் அங்க வந்துட்டு மாநாடு வந்து போட்டிருக்கிறாங்க, பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீசெண்டா ரொம்ப அமைதியான முறைகள் நடந்திருக்கு. அவருக்குமே நிறைய இடையூறுகள் வந்து நடந்திருக்கு. குழி தோண்டி போட்டிருக்கிறாங்க, நிறைய காவல்துறையினர் வந்து கம்மியான அளவில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது ரொம்ப அமைதியா நடந்து முடிஞ்சுது அப்படின்றாங்கல்ல, அது ஒரு பாயிண்ட். அதிமுக கட்சி எடுத்தீங்கன்னா அது வந்து ராணுவ கட்டுப்பாப்பான ஒரு கட்சி. தலைவர் சரி நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கும். தாவேக்கால என்ன பிரச்சனைனா இன்னும் அரசியல் வயப்படலை. அவங்க அரசியல் நெறி கூட வரல. அவங்க ஒரு விளையாட்டு பசங்களாவே இருக்கிறாங்க, வர வேணான்னு சொன்னாலும் வராங்க. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. நாங்கள் 10,000 பேர் வந்து அது இல்லாமல் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு பேரை குறிவிட்டு எடப்பாடி ஒரு மேடையில் அறிவிப்பார், டே குப்புசாமி அங்கே அதிகமாக கூட்டமாக இருக்கு, அவனை இறங்க சொல்லு, அந்த பக்கம் வழி விடு, ஆம்புலன்ஸ் வருது, எங்கள் மாவட்ட தலைவர் எங்கே இருக்காரு, என்னன்னு பாருங்க, மாவட்ட துணைத் தலைவர் எங்கே இருக்காரு, பொருளாளர் எங்கே இருக்காரு, செயற்குழு உறுப்பினர்லாம் எங்கே இருக்கீங்க, வாங்க அதை ஒழுங்குபடுத்துக்கிட்டு அறிவிக்கலாம். இவர் அதுவுமே இல்லைல்ல. இவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காட்ட வேண்டும் பிம்பத்தை நோக்கி நகர்றாரு. அவர் நினைக்க முடியாத அபிரிதமான கூட்டம் வருது. அது வந்து அரசியல் வயப்படுவான்ற காரணத்துக்குள்ள நம்ம போக விரும்பல. நான் கேட்கறது, நீங்கள் சொன்னதை ஒருத்தர் கேட்க மாட்டேன்றாங்கன்றது 4 வாட்டி அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். 5ஆவது வாட்டி அவன் கேட்க மாட்டான்றதை உங்களுடைய உளவுத்துறை சொல்லாமையே விட்டுது. உளவுத்துறையோட வேலை என்னங்க?
செத்த முடிஞ்ச வாக்காடு இது பணத்தை 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வாக்கரிசி போடுறதா அவங்க வேலை? வருமுன் காப்பு தாங்க அரசாங்கம். இன்னைக்கு 42 பேர் 41 பேர் இறந்துட்டோம். இன்னைக்கு ஒருத்தன் காலைல தற்கொலை பண்ணிக்கிட்டான். விழுப்புரத்தை சேர்ந்த ஐயப்பன் ஒருத்தன் வந்து செந்தில் பாலாஜி தான் இது காரணம் எழுதி வச்சு சேர்த்துக்கிறான். அவர் சொல்றதுனால நம்ம வந்து எந்த மினிஸ்டர்ஸையும் கார்னர் பண்ணல. நம்ம சில டவுட்ஸை முன்வைக்கிறோம். எடப்பாடி அவர்கள் என்ன டவுட்ஸ் வைக்கிறாரு? நாங்க வந்து திமுக தான் திட்டமிட்டு செஞ்சுட்டீங்கன்னா சொல்றோமா? நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க கேட்கிறோம். நீங்க ஏன் சிபிஐ விசாரணை கொடுக்காம அவசரமா அருணா ஜெகதீஷன் தலைமையில நீங்க தனிநபர் ஆணையத்தை எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு உடனுடன் நடக்குது? தமிழக அரசு மேல நம்பிக்கை இல்லையான்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. நாங்க ஏன் உடனுக்குடன் நடக்குதுன்னு கேள்வி எழுப்புறோம். நீங்க 10 ரூபாய் 10 ரூபான்னு சொல்லி விஜய் பாடுறாரு. 10 ரூபாய் 10 ரூபான்னு பாடிய 2 செகண்ட்ல செருப்பு வருது. பாடிய 5 செகண்ட்ல தடியடி நடக்குது. பாடிய 10 செகண்ட்ல லைட் ஆஃப் ஆகுது, கரண்ட் ஆஃப் ஆகுது. இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்புமா இல்லையா? ஒரு சாதாரண சாமானியன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அவர் 10 ரூபாய் 10 ரூபான்னு கரூர்ல மேலோச்சி நிற்கின்ற நீங்க 30 விழாவை நடத்திய செந்தில் பாலாஜியை மீன் பண்ணி அவர் இன்னும் செந்தில் பாலாஜி நேரிட்டு குறியிட்டு விஜய் சொல்றாரு, நம்மள ஆட்சி வந்தால் அடுத்த நிமிஷம் மாட்டு வண்டி கட்டிட்டு போட ஆத்துல போய் மணல அல்டா எவன் பாத்துக்கலான்டான்னு சொல்லி பொது வழியில நேரு ஜோதிமணியும் செந்தில் பாலாஜி சொன்னாரா இல்லையா? மறுக்க முடியுமா அவரால? மறுக்க முடியுமா? இன்றைக்கு கரூர் கம்பெனின்னு வச்சுட்டு ரூபாய்க்கு 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறீங்களா? இன்னைக்கு பெரிய கப்பம் வந்து திமுகவுடைய குடும்பத்துக்கு கட்டுறாங்கன்னு சொல்லி பொது வழியில சொல்றாங்க. அதை அவர் மறுக்க முடியுமா? இங்க இப்ப இருக்க மது ஆய்வு அமைச்சர் முத்துசாமியே சொல்றாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்க வாங்குறோம்னு சொல்றாரு. அவரு 10 ரூபா வாங்கினா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபா வருது. இன்னைக்கு வரை 22,000 கோடி சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் டேட்டாவா சொல்றாரு. இன்னைக்கு வரையும் 10 ரூபா வாங்கி எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க திமுக? மறைமுகமாக அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கு கஜானாவுக்கு செல்லாமல் மறைமுகமாக 22,000 கோடி. இந்த பணம் எங்கு செல்கிறது? கேள்வி வைக்கிறாங்க. பதில் சொல்லுங்க. கேள்வி வைப்பாங்களங்க. இதை பொது வழியில விஜய் சொன்ன அடுத்த நிமிஷம் ஒருத்தர் செருப்பு விடுறான், அடுத்த நிமிஷம் தடியடி நடக்குது. இல்ல திமுகவோட பங்கு இருக்கு அப்படின்றது உண்மை. நான் அதுதான் சொல்றேங்க. இந்த கேள்விக்கு திமுக பதில் சொல்லணும். நாங்க வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வலைதளத்திலேயோ மற்ற இதுலயோ வந்து நீங்க வந்து அரசியல் ரீதியா இதை பேசாதீங்க அப்படின்னா, நம்ம அரசியல் ரீதியா அதை முன்வைக்கல. 40 உயிர்கள் எப்படி முக ஸ்டாலின் ஒரு முக்கியமோ எங்களுக்கு அது உயிர் தான், அதுல மாற்று இல்லை. நம்ம சில கேள்விகள் வைக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு இன்னொரு த்ரெட்டர் என்ன பண்றாங்க, இனிமேல் வலைதளத்துல யாருன்னா பதிவு பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வரை 24 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பதிவு பண்ணி. எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? இது கருத்து சுதந்திரம் இருக்க நாடு தானே இது. இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் இருக்குல்ல. ஜனநாயக முறைப்படி உங்களுக்கு ஓட்டு அளிச்சா நீங்க செய்யற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னு எங்க அவசியம் இல்லைங்க. கேள்வி கேட்கிற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். பதில் சொல்ற இடத்துல தான் உங்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்க வேண்டிய கடமை இங்க இருக்க பொறுப்பு டிஜிபி இருக்கு. அவர் எந்திச்சு போறாரு, எஸ்கேப் ஆறாரு. தனிநபர் ஆணையம் போட்டாங்க, அது வந்தவொன்னு அதுபடி நடப்போம் எல்லாம். நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவு விட்டு விரும்புறேன். உடனுக்குடன் ஏன் இதை செய்யறீங்கன்னா, சட்டப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கான பலன்க. இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு போனார்ல உதயநிதி, என்ன உணர்வு இருக்கு அவர்கிட்ட? துபாய் பறக்கிறாரு, இங்க இறந்துட்டாங்கன்னா உடனே வராரு, உடனே வந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்து நான் ஆறுதல் சொல்லிவிட்டேன், ஷாட் ஓகேப்பா, ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்றேன், கிளம்புறேன், போயிட்டாரு. இதுல என்ன உணர்வு இருக்கு? என் மக்கள் மேல் உனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு? என் மக்கள் மேல் என்ன உனக்கு எல்லாவோட பங்களிப்பு இந்த மக்கள் தான் நம்ம கொடுக்குறாங்க. அவருடைய துக்கத்தில் நம் பங்கு இருக்குன்ற ஒரு கான்செப்டே இல்லையா? இன்றைக்கு உதயநிதி போய் அங்க துபாயில அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரா இல்லையா? 40 பேர் அங்க செத்து அழுதுட்டு இருக்கானா இல்லையா? 7 வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கானா இல்லையா? நீ கொடுக்க 10 லட்ச ரூபா வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது, உட்காந்து அழுகுறானா இல்லையா? 40 பேர் 40 பேருடைய 42 குடும்பம் நீங்க அழுதுட்டு இருக்கே. நீங்க இப்ப அங்க துபாயில அழுதுட்டு இருக்கீங்களா? உன் குடும்பத்தாரோட என்ன பண்றீங்க? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விஜய் பக்கம் கொஞ்சம் ஆறுதல் படுத்துற மாதிரி இருக்கிறாரு. அப்படின்னும் போது ஒருவேளை விஜய்க்கு ஆதரவாக வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரா? விஜயும் வந்து அதிமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா சார்? அதாவது எடப்பாடி வந்து விஜய் பக்கமா இருக்கிறாருன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நியாயத்தின் பக்கம் இருக்கிறார் அப்படிதான் சொல்லுவேன். இது அரசியல். இது அவர் தனக்கான சந்தேகங்களை முன்வைக்கிறார். இப்ப ராகுல் காந்தி கூட தான் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. அதனால விஜய் வந்து ராகுல் காந்தி சப்போர்ட்டா போறாரா? அது வந்து எதிர்காலத்துல என்ன நடக்குன்றது கணிப்புக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களோ, அண்ணாமலைஜி அவர்களோ எல்லாருமே நியாயத்தின் பக்கமா தான் இருக்காங்க. நியாயத்தின் பக்கமாக இருந்து அதற்கான கேள்விகள் இருக்கிறாங்க. எப்படி காரணம் பண்றாங்கன்ற தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அங்க செந்தில் பாலாஜி மேட்டரை சொன்ன உடனே செருப்பு விடுறான், கரண்ட் ஆஃப் ஆகுது, தடியடி நடத்துறான். ஒரு கூட்டம் ரொம்ப சிம்பிளா சொன்ன மக்களுக்கு இது புரியும். காலையில 9 மணிக்கு வர வேண்டியவர் லேட்டா வந்துட்டார். 3 மணிக்கு வர வேண்டியவர் 8 மணிக்கு வந்துட்டார். நாமக்கல் போயிட்டு 8 மணிக்கு வந்துட்டார். ஆனா காலையிலேருந்து வந்த ஜனம் 30,000 பேரோ 20,000 பேரோ 40,000 பேரோ அப்படியே நினைச்சு ஒருத்தன் கூட சாவல. நல்லா கேட்டுங்க, ஒருத்தன் கூட சாவல. எல்லாம் நிக்கிறான், கட்டுக்கோப்பா நிக்கிறான் அவனோட தொண்டர்கள்.
யாரும் எந்த அலம்பல் பண்ணல, எதுவும் பண்ணல, தண்ணி கிடைக்கல, சோறு கிடைக்கல, அதெல்லாம் தாவேக்காவோட தப்பு, அதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். எதுவுமே கிடைக்கல. அப்போ கட்டுக்கோப்பாக அந்த கூட்டம் அங்கே இருக்கிறப்ப அந்த கூட்டத்தை கலைக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று ட்ரிகர் ஆகணும். அந்த கூட்டம் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இருக்குன்னா ட்ரிகர் ஆகணும், இல்லாட்டி என்ன பண்ணணும், பேனிக் ஆகணும். 2 விஷயம் நடந்தால் தான் ஒரு கூட்டம் கலையும். ட்ரிகர் ஆகுனா என்னது, டக்குன்னு பாம்பு வருது, திடீர்னு வந்து மேலே கல் வந்துச்சு, ஒரு செத்து போயிட்டான், ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி நம்ம வந்து எதுக்கு எவனோ குத்தி போட்டான், ஐயோ ஐயோ யாரோ வந்து குத்துறான், ஏதோ பண்ணுறான்னு சொல்லி ட்ரிகர் பண்ணால் ஜனம் கலந்து ஓடும். பேனிக் ஆகும்னா பாம்பு வந்துருச்சு, அது வந்துருச்சு சொல்லி பேனிக் பயத்தை உண்டு பண்ணுறோம். அப்படி ஆகுறப்ப தன்னை தற்காத்துக்குள்ள தப தப தபன்னு ஓடுறப்ப அது எதிர்த்து பெண்கள் இருக்காங்களோ குழந்தைகள் இருக்காங்க, யார் அவனை உயிரை காப்பாற்றுன்னு ஓடுவான். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் கூட்டம் கலையும். விஜய் வந்துட்டாரு, கடல் அலையா அவருடைய தொண்டர்களுடைய அலையில வந்து நிற்கிறாரு, அவர் 15 நிமிஷம் பேசுறாரு, பேனிக் ஆகல. அப்போ யார் அங்கே ட்ரிகர் பண்ணுறது ஒரு கேள்வி எழுதா, அந்த பேனிக்கான சிச்சுவேஷனை யாரை உண்டு பண்ணது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா, யார் இங்கே போலீஸ் அதிகாரிக்கு லத்தி அடி சார்ஜ் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுத்ததுன்ற கேள்வியை நம்ம வந்து பொறுப்பு டிஜிபியிட வைக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் அவங்க சொல்லணும்ல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. ஸோ கூட்டத்தில் நிற்கிறவனா லூசா மெண்டல் ஆகணுங்களா, உடனே வந்துட்டு போய் ஒருத்தர் மேலே விழுத்துக்கு, ஒருத்தர் மரத்துலேருந்து கீழே வரான், தகரத்துலேருந்து விழுறான், அது எல்லாரையும் நடக்கிறது தான். ஆர்வம் மிகுதியில் ஒருத்தன் பண்ணுவான், பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு கட் அவுட்டில் ஏறி கூட செத்தான். இங்கே இந்த ரோகிணி தேட்டரில் அஜித் படமும் விஜய் படமும் சேர்ந்து இதாகிறப்ப லாரி தண்ணி லாரி மேலே ஏறி ஒருத்தர் செத்தானா இல்லையா, அதெல்லாம் ஆர்வம் இதில் ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுல துறந்தலுங்க. அவங்களுக்கு அரசியல் வயப்படாதவர்களை பற்றி நம்ம இப்போ பொது வழியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரிகரோ இந்த பேனிக்கோ வரத்துக்கான இந்த மூல காரணத்தை யார் ஏற்படுத்துறாங்க, எதற்காக யாரும் கூப்பிடாம நம்ம ஆம்புலன்ஸ் அங்கே வந்துச்சு. இப்போ ஒருத்தர் நின்னா ஒருத்தர் நிற்க முடியல, இல்ல அங்க வந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் வந்து 30 ஆம்புலன்ஸ். அது வந்து நான் சொல்றது கூட்டம் செம்மையா இருக்கு. ஆம்புலன்ஸ் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் மயங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார். மயங்க ஆரம்பிச்சுன்றது கதைக்குள்ள வரலங்க. நான் கேட்கறது என்னன்னா, விஜய் மேல பேசிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் போகுது, விஜய் மேல இருந்து கேட்கிறாரு, யாரோட ஆம்புலன்ஸ்க்கு நம்ம கொடி கட்டியிருக்கு, நண்பா வழி விடு நண்பா அப்படின்னு சொன்னா யார் அந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டதுன்ற ஒரு கேள்வி. இல்லை நான் அது ஆம்புலன்ஸ் வந்து தப்பு சொல்லுங்க, வழி விடு நண்பா அப்படின்னு விஜய் சொன்ன உடனே தலைவர் சொல்றாருன்ட்டு அந்த ஆம்புலன்ஸை வழி விடணும் நின்னவெல்லாம் விலகுறான். தயவுசெய்து புரிஞ்சுங்க, ஒருத்தன் கூட்டமா இருக்கு, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நின்னா ஒருத்தர் கால் மேல ஒருத்தர் கால் நிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து இடம் கம்மியா இருக்கு. அப்போ ஒரு பெரிய வாகனம் வரப்ப அவன் தள்ளுவான்ல, ஒரு வாகனம் எப்படி வரப்ப விலகுன்றப்ப அவன் தள்ளுவான்ல, அப்ப எங்க தள்ளுவான், அவன் பின்னாடி தள்ளுவான். பின்னாடி தள்ளுறப்ப நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான பர்சன் வந்து அதை தப்பிக்கலாம். நீங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? அப்போ நீங்கள் போய் சரிஞ்சு விழுகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் நகர மயக்கமாகறீங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 4 பேர் 5 பேர் நிற்கலான்றதாங்க பதிவு. இது போலீஸுக்கு தெரியாதாங்க, ஒரு சாமானியனுக்கு தெரியுது. ஒரு சதுர மீட்டரில் அதிகபட்சம் 4 பேர் நிற்கலாம். ஆனால் இன்னைக்கு 30,000 பேர் சேர்த்துட்டாங்கன்னா ஒரு சதுர மீட்டரில் 10 பேர் மேலே நிற்கலாம். அப்போ ஆக்சிஜன் அங்கே கிடைக்காது. ட்ரோனுன்னு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம்ல காவல்துறைக்கு, ட்ரோனை வச்சு நாக்கு வலிக்குது அந்த தமிழக காவல்துறை. ட்ரோனோட வேலை என்னங்க? ட்ரோன் மேலே பறக்கிறது என்ன வேலை? ஃபுல்லாக கண்ட்ரோல் ரூம் பண்ணல. 30,000 பேர் சேர்ந்துட்டான். எந்த இடத்துல அடர்த்தியாக நிற்கிறாங்க, பெண்கள் எங்கே அதிகமாக நிற்கிறாங்க, அந்த இடத்துல தண்ணி வரல, தண்ணி கொடு, இல்லாட்டி அந்த பெண்களை அங்கேருந்து அப்புறப்படுத்து, இல்லை பேரிகார்டு போட்டு பெண்களை வெளியே தள்ளு. இதுக்கு தாங்க போலீஸ் வச்சிருக்கோம். அவன் 11,000 தான் வரான்னாங்க, 10,000 பேர் தான் வரானாங்க, 10,001 வந்துட்டான், நான் பாதுகாப்பு தர மாட்டேன் நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி சொல்லுவாங்களா? எதுக்கு ட்ரோன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்? நான் கேட்குறேன், எதுக்கு ட்ரோன் கொடுத்தோம்? ட்ரோன் எதுக்கு? நீங்கள் வந்து ஐஏஎஸ் ரிப்போர்ட் கொடுக்குறான், சார் நான் ரிப்போர்ட் படி பார்த்தா நீங்கள் 10,000 சொல்கிறீங்க சார், தப்பு சார், பெருங்கூட்டம் வருது சார், 30,000 பேர் வருவான். நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த பொறுப்பு காவல்துறை அதிகாரி, அங்க இருக்கக்கூடிய எஸ்பி என்ன பண்ணோம்? உடனே ப்ரொடெக்ஷன் சிஎம்க்கு இன்னொரு விஷயம் இந்த ஆம்புலன்ஸ் பத்தி சொல்லும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சார கூட்டத்திலையுமே வந்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ரோட்ல ஆம்புலன்ஸ் பண்ண கூட நம்ம ஒதுங்கி ஓரமாக நின்று வழிவிடுவோம். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத வந்து அரசியல் படுத்தப்படுதா சார் இந்த இடத்துல? இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சது எடப்பாடி அவர்கள் பேசுகிற இடத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு அரசியல் கூட்டம் பேசுகிறப்ப எப்பேற்பட்ட தலைவனாலும் 2 டைம் வந்து தன்னுடைய பேச்சை நிப்பாட்டுவாங்க. ஒன்று ஆம்புலன்ஸ் போனால் நிப்பாட்டுவோம், 2வது இஸ்லாமிய சகோதரர்கள் பாங்கு பண்ணாலும் நிப்பாட்டிடுவாங்க. பாங்கு பாடுறப்ப அது பாடி முறையோடு வெயிட் பண்ணி திருப்பி தொடங்குவாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நோயாளிகளை கூட்டி கொண்டு போனால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலியான ஒரு ஆம்புலன்ஸ் போனால் எல்லாருக்கும் வரும் இல்லைங்க. அதான் எடப்பாடி அவர் தெளிவாக சொன்னார், அடுத்த முறை காலியாக ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிரைவரையே நோயாளியை போட்டு அமுச்சு விடுவோன்னாரு. சொன்னார், பொது வழியில் சொன்னார். உடனே அவங்க அவசர சட்டத்தை நீட் பண்ணாங்க. அப்போ ஒரு கூட்டம் வந்து ஒரு வீரியமாக மக்களுடைய கொந்தளிப்பை மக்களை தன் வசப்படுத்துக்கான தன் பேச்சின் மூலம் அவரை சூடேற்ற விதமாக ஒரு தலைவர் பேசுகிறப்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து அந்த டெம்ட் இறங்குதுல்ல. ஒரு தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசுறப்ப உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. அவர் பேசுறப்ப டெம்ட் உணர்வு தொண்டர்களுக்கு ஏறுது. அந்த தொண்டர்களுக்கு ஏறி ஒரு பெரிய ஒரு கோபக்கணலை வந்து எதிர்கட்சி தலைவருக்கான கான்செப்டை உள்ள கொடுக்குறப்ப
டெம்ப்ட் டப்புன்னு இறங்கும், டைவர்ஷன் தானேங்க அது. ஆமா. ஆம்புலன்ஸும் ஒரு டைவர்ஷன். டாயின் அடிச்சு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி அவர் பேசுறது பார்ப்பீங்க, திரும்பி பார்ப்பீங்களா? ஒரு சின்ன டைவர்ஷன் வந்தாலும் நீங்கள் அந்த டெம்ப்ட் டம்முன்னு இறங்கிடும், அது திருப்பி அதை நீங்கள் ஏற்ற முடியாது. அதை வந்து ஆளுங்கட்சி தெளிவாக பண்ணுது. அதுதான் எடப்பாடி அவர்கள் சொன்னார், அடுத்த முறை ஆம்புலன்ஸ் நோயாளி இல்லாமல் வந்தால் அந்த டிரைவரையே நோயாளியை போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி தட்டினார். அதே ஆம்புலன்ஸ் தான் இதுலேயும் ப்ராப்ளம். இந்த ஆம்புலன்ஸ் வந்து எப்பேற்பட்ட தலைவர், நான் எடப்பாடி அவர்களையும் சொல்கிறேன், திமுக ஸ்டாலின் அவர்களாகட்டும், பிஜேபி சிவநாயனார் ஆகட்டும், மாண்புமிகு பிரதமர் ஆகட்டும், யார் பேசினாலும் பிரதமர் இருக்க இடத்துல ஏன் ஆம்புலன்ஸ் வரல, ஏன் உள்துறை அமைச்சர் வந்தால் ஏன் ஆம்புலன்ஸ் வரல? ஏன்னா அது புரோட்டோகால் படி வர முடியாது, வேற எது பண்ணணும். இப்போ நான் கேட்குறது, அந்த ஆம்புலன்ஸ் அங்கே போகுதுல, அந்த ஆம்புலன்ஸ் அங்கேருந்து எங்கே போகுது? அந்த பக்கம் ஆஸ்பத்திரி கிடையாது, கரூர் பொது மருத்துவமனை அங்கே கிடையாது, எங்கே போகுது? ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க, தண்ணி பாட்டில் இருக்குன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நான் கேட்குறது, ஆம்புலன்ஸ் வந்தால் நோயாளி இருக்கணும் உள்ள, இல்லை அங்கே இருக்க நோயாளியில் ஏற்றிட்டு போகணும். எதுவுமே ஏற்றிட்டு போனால் அவன் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, அங்கே ஹாஸ்பிட்டலில் ரிட்டர்ன் இப்படி தான் போகணும். இதெல்லாம் ஒரு சந்தேகம். நான் வந்து ஊர்ஜிதமாக எதையும் நான் பொதுவில் வைக்கலைங்க, இது ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை வைங்கன்னு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எதுக்கு அவசர அவசரமாக தனிநபர் ஆணையத்தை வச்சிங்க? ஏற்கனவே அருணா ஜெகதீஷன் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்ததை எல்லா போலீஸ் அதிகாரிகளும் நீங்கள் வந்து பதவி நீக்கம் செய்யணும், பதவி உயர்வு கொடுக்கக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாங்க. அது இந்த அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா? சுட்டவனுக்கு 2 பேருக்கு பதவி உயர்வு கொடுத்துச்சு இந்த அரசாங்கம், கொடுத்துதா இல்லையா? அப்புறம் மறுபடியும் நீங்கள் அருணா ஜெகதீஷனை நைட்டோ வைக்க வேண்டிய சந்தேகம் பாருங்க. ஒருத்தர் சாகுறாங்க, செந்தில் பாலாஜி பேரை சொன்னோன்னு இது நடக்குது, உடனே வரிசையாக 30 ஆம்புலன்ஸ் வருது. எங்கேருந்து வருது? கரூர்ன்றது சின்ன ஒரு பெரிய மாவட்டம் இல்லை, அது சின்ன மாவட்டம், சின்ன மருத்துவமனை தான் இருக்குது. திடீர்னு எங்கேருந்து 30 வாகனங்கள் வருது? சொல்லி வச்சாரு. அங்கே அன்பில் மகேஷ் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, செந்தில் பாலாஜி உட்காந்து அப்படியே அமாவாசை மாதிரி அப்படியே இருக்காரு. அவர் அப்படியே ட்ரோலில் போடுற அமாவாசை மாதிரி அவரை உட்காந்து. அவர் ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற நடிகர், அவர் பயங்கரமாக நடிக்கிறார் நம்ம அன்பில் மகேஷ். பள்ளிக்கூட சுவர் விழுந்து செத்த சிறுமிகளுக்கு அழாத அந்த கண்கள், விமான விபத்துல வந்து 5 பேர் வந்து எட்டி பார்க்காத அந்த கண்கள், 65 பேர் செத்தானுங்க கள்ளச்சாராயத்தை பற்றி கவலைப்படாத இந்த கண்கள், அஜித்குமார் செத்ததுக்கு போலீஸ் அடிச்சே சாவடிச்சானே அந்த குடும்பத்தை நேர சந்திக்க மறுத்த இந்த கண்கள், சம்மந்தமே இல்லாமல் கரூரில் உட்காந்து ஒரு பெரிய ஆக்டிங்கை கொடுக்குறாரு. அது ஆக்டிங் தான், உணர்வுபூர்வமான நடிப்பு கிடையாதுங்க. உணர்வுபூர்வமான நடிப்பு நமக்கு தெரியுங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கப்போ ஒரு பெரிய ஆக்டிங் கொடுத்தாரு தெரியுமா? சட்டசபையில் அப்படி தாதா மாதிரி சட்டையை அவுத்து போட்டு பாருங்க, பனியெல்லாம் கிழிஞ்சிச்சு பாருங்க, கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருல. இவங்களுக்கெல்லாம் தாத்தா அவங்க அப்பா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர் கைது பண்றாங்கப்பா, ஐயோ என்ன தூக்குறாங்கப்பா, வாங்கப்பான்னு கத்துனாரா இல்லையா? ஸோ ஆக்டிங்கிறது அவங்க பரம்பரையில பிளட்ல இருக்குது, நம்ம தவறு சொல்ல விரும்பல. இது வந்து உணர்வு பூர்வமான வேலைகள் வேற, உணர்ச்சி பூர்வம். உணர்வு வேற, உணர்ச்சி வேற. உணர்ச்சியா நீங்க ஆக்ட் பண்றது ஈஸியா பண்ணலாம், உணர்வுன்றது உள்ளுக்குள்ள வரணும். அது அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, நல்லா ஆஸ்கார் அவார்டு அவர் கொடுப்பார், நல்லா நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு. எதுக்கு இதை பதிவு செய்ய விரும்புறேன்னா, உடனுக்குடன் எல்லா வேலைகளையும் நீங்க ஏன் செய்யறீங்க? 30 வாகன ஆம்புலன்ஸ் ஏன் போகுது? உடனுக்குடன் ஏன் நடக்குது? உடனுக்குடன் அவங்களுக்கு ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க? நைட்டும் உடல் கூறாய்வு எதுக்கு பண்றீங்க? மறுநாள் காலைல வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்த உடனே ஏன் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்றீங்க? ஏன் உடனே 10 லட்ச ரூபா செக் எடுத்து போய் அங்க கொடுக்குறீங்க? ஏன் உடனடியாக தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறீங்க? கேள்வி வருமா இல்லையா? இப்ப தனிநபர் ஆணையத்தை அமைச்சதுனால தான் போலீஸ் எஸ்கேப் ஆகுது. இப்போ நம்ம பொறுப்பு டிஜிபிட்ட போய் கேட்டா தனிநபர் ஆணையம் அமைச்சாச்சுங்க, அந்த அறிக்கை வருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கேள்வி கேட்டா தனிநபர் ஆணையம் அமைச்சாச்சுங்க, அந்த அறிக்கை வருங்க. அப்ப எல்லாமே பொறுப்புல தட்டி கழித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்கல்ல. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? உடனே 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 ஏன் இந்த உடனே பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்காக வேகமாக அரசியல் செயல்படுவது சும்மா சொல்லிக்கிறாங்க. வேகமா செயல்பட்டா இன்றைக்கு போலீஸ்துறை மந்திரி இருக்கக்கூடிய எஸ்பிஐ பதவி நீக்க செய்யணும், அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் பதவி நீக்க செய்யணும் எங்களுடைய முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை கோரிக்கை வைக்கிறார். அப்ப நீங்க அதை பற்றி எதுவும் ஆக்ஷன் எடுத்தீங்களா? சம்பந்தம் இல்லாமல் இப்போ எதுங்க 2000 பேர் அங்கே அனுப்புறீங்க? எதுக்கு அந்த 2000 பேரை வந்து ஐயா 10,000 பேர் வரக்கூடிய இடத்துல நம்ம 500 பேரை வச்சோம். ஐயா உளவுத்துறை சொல்லிடுச்சு 20,000 பேர் 30,000 பேர் ஏறிட்டா 500 போலீஸ் பத்தாது, டக்குன்னு ஒரு ஃபோர்ஸை இறக்குங்க, ஒரு 1500 பேர் இறக்குங்க சொல்லணுமாலே. அதாங்க போலீஸ் வேலை. ட்ரோன்ல பார்க்குறப்ப தெரியாதா? கண்ட்ரோல் ரூம் இருக்காங்க, நான் சொல்கிறேன் அங்கே கண்ட்ரோல் ரூம் இருக்காங்க. ட்ரோன் மேலே பறந்தா கண்ட்ரோல் ரூம் இருக்குமா? ட்ரோன் எதுனா ஒன்று பறந்ததா? போலீஸோடைய ட்ரோன் எதுனா ஒன்று பறந்தா? தாவேகாவோட ட்ரோன் தான், அது விஜய் வரப்போ தான் பறக்கும், அவர் சும்மா பறந்துக்கிட்டே இருக்குமா? விஜய் எங்கே வராரோ அங்கே பறந்து அந்த அந்த மாசம் எடுக்கிறதுக்கு அவங்க கூட்டத்தை எடுக்க பண்ணுவாங்க. போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல அதிகமான மக்கள் கூடினால் அங்கு ட்ரோனை வைத்து கண்காணிக்க வேண்டியது ஒரு விதி. அது ஒரு விதி. அதுக்கு தான் உங்களுக்கு ட்ரோன் வாங்கி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ட்ரோன் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ 10,000 பேருக்கு மேலே இந்த இடத்துல 10,000 பேர் தான் நிற்கணும். ஆனால் 30,000 பேர் நிற்கிறான், எந்த அசம்பாவிதம் ஜூம் பண்ணுறான்னுவான்.
அங்கேருந்து ஜூம் பண்ணுவான், கண்ட்ரோல் ரூம் டக்குன்னு போடுவான், டக்குன்னு போட்டு 4 கேமரா வச்சு ஜூம் பண்ணுவான். சார் இந்த இடத்துல ரொம்ப பேர் இருக்காங்க சார், ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சார், தண்ணி இல்லாமல் மயக்க போடுறாங்க சார், டக்கு தூக்குங்க சார், போலீஸ் டக்குன்னு அங்கே போவோம், தூட அவனை தூக்கி ஆம்புலன்ஸ் ஏற்றுறான்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த வேலை தான் பண்ணோம். அப்போ இவங்க எப்படி தட்டி கழிக்கிறாங்க? நாங்கள் 11 நிபந்தனைகள் விதிச்சோம், அதை அவங்க மீறிட்டாங்க, அவன் செத்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னா, செத்தது தாவக தொண்டர்ல, செத்தது தமிழ் மக்கள். இந்த உணர்வு அந்த போலீஸ் அதிகாரி வேணுமா இல்லையா? நான் அந்த உணர்வு தான் பேசுறேன். எடப்பாடி அவர்கள் அதுதான் கேட்கறாங்க. இங்க செத்தது வந்து நீங்க வந்து தாவேகா தொண்டரோ, திமுக தொண்டரோ, பிஜேபி தொண்டரோ அது உள்ள வரலங்க. தமிழ் மக்களுங்க, தமிழ் குடிங்க, என்னுடைய உறவுகளை செத்தது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், ஒரு 2 கிரிக்கெட்டுக்கு விளையாடாதன்னு சொல்றோம், அந்த பசங்க வேணும்னு விளையாடுறாங்க, அவனை இடிச்சு சாவடிச்சுட்டு போயிடுவியா நீ? அதுதான் அந்த உதாரணத்தை முன் வச்சேன். குழந்தைங்க பண்ணுதுங்க, இடிச்சிட்டு போயிடுவியா நீ? நான் சொல்றேன், நீ விளையாண்டு இருக்கிறவங்க லாரி ஏற்றி சாவடிப்பியா? அப்படிதானே இருக்கு போலீஸ் சொல்ற வேலை. நிபந்தனைகளை மீறிட்டா எல்லாரும் கொன்றுவீங்களா நீங்க? அதுதான் உங்களை வச்சிருக்கோமா? உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம்? அசம்பாதிகள் உங்களை நம்பிதாங்க வராங்க மக்கள். காவல்துறை நம்மளை பாதுகாக்கும், இந்த அரசாங்கம் நம்மளை பாதுகாக்கும். நாங்கள் காவல்துறையை பாதுகாப்போம். உங்களுக்கு 11 நிபந்தனைகளை கொடுத்துட்டோம். நிபந்தனைகள் படி நீங்க நடந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். நீங்க எழுதி கொடுத்தல, உங்களுக்கு கூட்டம் நடத்துக்கு நீங்க தானே சாப்பா பண்ணி கொடுக்குற. 11 நிபந்தனைகளோடு நீங்க கூட்டம் நடத்திக்கலாம். நீ கேட்குற ரவுண்ட் அண்ணா தரமாட்டோம், வேலுசாமிபுரத்தில் தான் தருவோம், முட்டுச்சந்தில் வச்சு நீ முட்டிக்க அப்படின்னு நீ தான் கொடுக்குற. அப்போ இந்த இடத்துல வந்தால் இவ்வளோ பேர் கூடுவாங்கன்றதை உளவுத்துறை கணிக்கலை. அங்கே இன்னொரு டவுட் என்ன, மாண்புமிகு எதிர்க்கட்சி அவர் இருக்கிறாருன்னா, ஏன் அங்கே திடீர்னு அங்கே ஃப்ளெக்ஸ் பேனர் முளைச்சுது? திடீர்னு பார்த்தா விஜய் வரதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் பேனராக ஃபுல்லாக வச்சுட்டு திடீர்னு அந்த பின்பக்கம் யாரும் எகிரி போகாத ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. ஏன் யார் கயிறு கட்டினாங்க? இதெல்லாம் சந்தேகம் வருங்க. இதுக்கு தான் சிபிஐ விசாரணை வேணுன்றது. நீங்கள் அருணாச்சல சிபிஐ முன்னாடி விசாரிக்கிறாங்க நீதியரசு. என்ன பண்ணுறாங்க? போய் ஒரு குடும்பத்துலேயும் போயிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு அறிக்கையை பண்ணாங்கன்னா அது அந்த அறிக்கை எந்த அளவு நம்பகத்தன்மையாக இருக்கும்? சிபிஐ விசாரணைன்றது கிரைமாக பண்ணுவாங்க. யார் இந்த ட்ரிகர் பண்ணுது, இந்த பேனிக்கா யார் பண்ணுது, திடீர்னு யார் ஒரு அசம்பாவிக்கிற மாதிரி நிகழ்ச்சி, எவன் செருப்பு விட்டான், எதுக்கு என்ன காரணத்துக்காக ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏன் அந்த டைம் ஃபினிஷ் ஆகுதுக்கு 30 ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்துட்டு மிக கடுமையாக கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நேரம் இல்லைங்களா? கண்டிப்பாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதுல எந்த அளவுக்கு தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அரசுக்கு எதிரான எந்த மாதிரியான கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க? இப்போ நான் சொன்ன எல்லா கேள்வியும் முன் வச்சது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தாங்க. அவங்க தான் கேள்வி வைக்கிறார். முன்னாடி அவர் கண்டிக்கணும்னு சொல்றாரு. யார் யார் நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்றாரு. நீங்க சமூக வலைதளத்தில் யாருன்னா பதிவிட்டீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவோம். இப்ப தமிழ் மாணவர் படையின்னு போஸ்டர் அடிச்சது நாங்களான்னு கேட்கிறாரு. திமுக பதில் இருக்கா? போஸ்டர் அடிக்கிறாங்களா கருப்பு நிறத்தில் போஸ்டர், தமிழ் மாணவர் படையின்னு பேர் போட்டு. நாங்கள் பொது வழியில் நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் வந்து அரசாங்கம் எதிராக செயல்படுறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு அவர் கேள்வி வைக்கிறார். நாங்களா போஸ்ட் வச்சோம், நாங்களா வந்து செந்தில் பாலாஜி 10 ரூபா சொன்னோன்னே தடி அடிக்க சொன்னோம். ஏன் தடி அடிக்க வச்சிங்க? ஏன் கரண்ட்டை ஆஃப் பண்ணீங்க 4 வாட்டி? ஏன் ஆம்புலன்ஸ் அங்கே வந்துச்சு? யார் அங்கே பேனிக் வர மாதிரி விஷயங்களை பண்ணால், யார் ட்ரிகர் பண்ணால் உடனே ஏன் தனிநபர் ஆணையம் வைக்கிறோம்? ஏன் டிஜிபி பொறுப்பு வந்து பதிலை சொல்லாமல் தட்டி கழிச்சிட்டு போகிறாரு? ஏன் இன்னும் எஸ்பியும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணல? உங்கள் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதா? செத்து போச்சா? 10,000 பேர் கூட இடத்துல 30,000 பேர் வந்தால் கண்டிப்பாக 10 பேர் சாவான்றதுக்குள்ள போலீஸுக்கு தெரியாதா? 10 பேர் சுவாசம் பண்ணுற ஆக்சிஜனில் நீங்கள் 1000 பேருக்கு அந்த ஆக்சிஜனை கொண்டு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும்? சாதாரண ஒரு மனிதனுக்கு தெரிய விஷயங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே நம்ம 10 பேர் தான் இருக்க முடியும்னா, இங்கே நீங்கள் 1000 பேர் வந்து 10,000 5,000 பேர் வந்து உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும்? மூச்சு தடவை நம்ம சாவதாங்க வேணும். இது ரியலிஸ்டிக் தான். நம்ம இந்த காத்துல என்ன ஒரு ஆக்சிஜன் கிடைக்குமோ அதான் நமக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் கூட போலீஸுக்கு சொல்லி தரணுமா? எவ்வளோ கூட்டங்கள் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பேரணிகள் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ போராட்டங்களை போலீஸ் இலாக்கா பார்க்கலையா? அப்போ போலீஸ் வந்து இதை வேடிக்கை பார்த்துருக்கிறதா? தனக்கான கூட்டம் இல்லை, நம்மளோட நிபந்தனைகளை நம்ம நிபந்தனைகளை இவங்க பின்பற்றல, இவன் இருந்தா என்ன செத்தா என்ன நினைக்குதா? இந்த கேள்வியெல்லாம் எழுதல. இப்போ போலீஸ் வந்து திட்டமிட்டு இதை செஞ்சது நம்ம குற்றம் சாட்டல. இந்த கேள்விக்கு போலீஸ் பதில் சொல்லணும்னு சொல்றோம். அதற்கான எஸ்பி பதில் சொல்லணும். மாண்புமிகு எடப்பாடி கேட்கிறாரு. அதற்கான பதிலை கலெக்டர் பதில் சொல்லணும்னு கேட்கிற. கலெக்டர் எங்க போனாரு? எஸ்பி எங்க போனாரு? அன்னைக்கு கேள்வி வைக்குமா இல்லையா? 10,000 பேருக்கு 500 போலீஸ் போட்டினா 30,000 பேர் விட்டா 500 × 500 1500 போலீஸ் வந்தாகணும்ல. இது உங்க மேத்தமெட்டிக் கணக்குலேயே வரேன். கண்டிப்பா. ஆமா, நீங்க 10,000 பேர் நான் கூடுன்னு போட்டேன் சார், நான் எதிர்பார்க்கல சார், எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அதெல்லாம் விஜய் வரப்போ ஒரு 5,000 பேர் கூட்டு வந்துட்டா. போலீஸ் போஸ்ட் 10,000 சார், கொஞ்சம் வேணும். கலெக்டர் ஆர்டர் கொடுக்கணுமா இல்லையா? யார் ஆர்டர் கொடுத்தது? எந்த போலீஸ் அதிகாரி வந்து தடியடி பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சொல்லுங்க. எல்லாமே இருக்குல்ல. கேள்விகளை வந்து நான் முன்வைக்கிறது நிறைய கேள்விகளையும் நிறைய சந்தேகங்களையும் வந்துட்டு அடுக்கடுக்காக வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா சார்? ஆமாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட பண்ணீங்க. அப்படி உங்களுக்கு கேள்வி பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இல்லையா? சிபிஐ கொடுத்துருங்க, நாங்க பதில் வாங்கிக்கிறோம். ஏன் சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் நுழையக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்கீங்க?
அந்த தடையை நீக்குங்க. இன்னைக்கு அந்த தடை இல்லைன்னா நீங்க நேரடியாக சிபிஐ வந்திருக்குமா இல்லையா? நீங்க மத்திய அரசின் சார்பாக மாண்புகு பிரதமருடைய சார்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாராளுமன்ற இணையமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களும் நேற்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக செஞ்சு தன் ஆதரவை தெரிவித்து மத்திய அரசுக்கு கொடுக்குற நிவாரணமாக 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. மோடிஜி அவர்கிட்ட நாங்க வந்து ரிப்போர்ட் பண்ண போறோம் என்னென்ன நடந்துச்சுன்றது. அவங்க தனியாக மோடிஜி பர்சனலாக ஆரம்பிச்சிருக்காரு, அவராக வர முடியாதுன்னு. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நட்டா அவருடைய தலைமையில் ஹேமா மாலினி அவங்க நட்டா அவர்கள் வந்து ஹேமா மாலினி தலைமையில் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யான்னு சொல்லி 8 பேர் கொண்ட குழுவை இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் மத்திய உள்துறை அமைச்சரும் சும்மா விடாது. இதை மாண்புக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சும்மா விட மாட்டார். சும்மா நீங்க வந்து கூட்டத்தை கூட்டுவீங்க 40 பேர் செத்துட்டான்னு கணக்கு எதுனா விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை தான் எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு. இந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்லாம் வரப்ப ஆந்தட்டிக்கான ஒரு ரிப்போர்ட்டும் சிபிஐ அளவாக கொடுக்க முடியும். ஏன்னா சிபிஐ தான் லூக் அண்ட் கார்னர் உள்ள போய் இதை கண்டுபிடிப்பான். இன்னைக்கு இந்த பொறுப்பை நீங்க தட்டி கழிச்சு போட்டீங்க. நீங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு? விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா? இவங்களுக்குலாம் என்ன பண்ண போறீங்க? ஏன் இது நடந்ததுன்னா எல்லாமே தனிநபர் ஆணையம் வந்தோன்னா அதுக்கான நடவடிக்கை கட்டி வச்சிட்டாரு. இவரை போய் ஏன் நீங்க வந்து ஒரு 500 போலீஸை மட்டும் வச்சு நீங்க பண்றீங்க? இன்னும் 2000 போலீஸ் அமைச்சிருக்கலாமே. நம்ம பொறுப்பு டிஐஜிடி பண்ணாலும் அவர் என்ன தட்டி கழிக்கிறாரு? இல்ல அது வந்து நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அது தனிநபர் ஆணையத்துக்கு போயிடுச்சு. எப்படி பாருங்க, சட்ட ரீதியாக நகர்றாங்க. வாலண்டியா மின்துறை பொறியாளர் வந்து சொல்கிறோம் நாங்கள் கரண்டே கட் பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல் நம்ம குற்றச்சாட்டு வைக்கல, செந்தில் பாலாஜி தான் இது செஞ்சார்னு வரல. ஆனால் அதற்கான சந்தேகங்கள் சில இடமளிக்குது, அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அவர் விரைந்ததும் 30 ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுன்னு அவர் பேரை சொன்னோன்னு நடந்த அசம்பாவிதங்களும், கரூர் தன் கோட்டையாக இருக்கிறப்ப அந்த கோட்டையில் வந்து ஒருத்த ஓட்டையை போடுறானே அதை விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம். நீங்கள் 30 விழாவை சக்ஸஸாக நடந்ததா சொல்கிறாங்க. ஸ்டாலினுடைய செல்ல பிள்ளையாக சொல்கிறாங்க. அதே செந்தில் பாலாஜி கழுவி அதே இடத்துல ஊற்றுனவர் தான் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கப்ப கழுவி ஊற்றினாரு. உடனே இன்னைக்கு இந்த கட்சியில் சேர்ந்தவர் அவர் புனிதர் ஆகிட்டார். சரி ரைட், அது அவங்களுடைய கான்செப்ட். நம்ம என்னுடைய வலதுகரமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து கண்டக்டர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கணும்னு சிறைத்துறையில் போய் இருக்கிறப்ப இலக்காயலாளர் மந்திரியாக வச்சு அவருக்கு சம்பளம் கொடுத்தோம். நம்ம அவன் தோட்டக்காரனுக்கு சம்பளம், அவனோட டிரைவருக்கு சம்பளம், அவனோட பிஏக்கு சம்பளம் எல்லாம் நம்ம வரி பணத்தில் கொடுத்தோம். மாண்புமிகு கவர்னர் ஒரு ப்ரெஷர் கொடுத்தவங்க தான் அவர் சொன்னார். அதை கூட இல்லாமல் பாருங்க, சிறையில் விட்டு வெளியில வந்தவனே அமைச்சராக பதவி ஏற்றணும் தான் உச்சநீதிமன்றம் கூட்டுச்சு அவரை. ஒன்று நீ அமைச்சராக இருக்கிறியா, ஜாமீன் வேணுமா, இல்லாட்டி பதவி வேணுமான்னு. ஜாமீனே போதுன்னு சொல்லி நீங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணீங்க. இப்படி பிற வரலாற்றுக்கான சொந்தக்காரர் தானங்க அவரு. நீங்கள் அவரு புனிதர் நீங்கள் சொல்லுவீங்களா? இன்னைக்கு வரை அவர் மேலே வழக்கு இருக்கா இல்லையாங்க? உச்சநீதிமன்றம் இப்போ கொட்டுச்சிங்க, ஒரு 4 மாதம் முன்னாடி நறுக்கு என்னமா கொட்டுச்சு. வழக்கு முடிகிற தருவாயில 2000 பேரை ஏன் சாட்சியாக கொண்டு வந்து அது வழக்கில் சேர்க்குறீங்கன்னு கேட்டுச்சு. அது வழக்கை நீர்த்து போக செய்றீங்களா? கேட்டுச்சா இல்லையா? நீங்க ஆக்ட் பண்ணல. நீங்க இப்ப சொன்னீங்களா ஆக்டிங் வருது, அமாவாசைன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. இதே அவரை வந்து இடி போய் வழக்கு செய்ய போற டக்குன்னு அவர் படுத்துக்கிட்டு அப்படியே காலை எட்டி வச்சுட்டு பனியனை போட்டு சொல்லி அவரு எனக்கு வலிக்குது, எனக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிங்க. நான் நேற்று வரையும் நல்லா நடந்துட்டு இருக்கேன், 10 நிமிஷம் வரையும் நல்லா பேசுறதுக்கு எனக்கு முடியல, எனக்கு மயக்கம் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா காவேரி மருத்துவமனையில் போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நீங்க பண்ணிக்கலையா? சிறையில் 1.5 வருஷம் நீங்க இல்லையா? நீங்க புனிதர் இல்லைல்ல? அப்ப இது எல்லாத்தோட கேள்வி அங்க வைக்குமா? இப்போ ஏதோ ஒரு மந்திரி இதை பண்ணிட்டாங்கன்னா கடந்து போயிடலாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ண மந்திரியை வைத்தாலும் இந்த ஆட்டத்தை திமுக ஆடுது. கண்டிப்பா இதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்தில் எப்படி எதிரொலிக்க போகிறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய சந்தேகங்களையும் அதிமுகவின் சந்தேகங்களும் வந்து மக்கள் மத்தியில் வந்து முன் வச்சிருக்கிறோம். இதற்கான விடை நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.